ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கான ஒரு சாரீல உள்ள ப்ளவுஸ் பிட்டு. இதில் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம்? லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு 2 கிளாத்து. அப்போ 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். இப்போ இது வந்து பேக் பீஸ். ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து எப்படி நார்மலாக கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லா இதுவுமே நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுறோம் அந்த அளவை வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கட் பண்ண லைனிங் கிளாத்தை டபுளாக நம்ம லைனிங்குள்ளே இந்த ப்ளவுஸ் இந்த சாரீ கிளாத்தை டபுளாக மடித்து போட்டு அதில் நம்ம அப்படியே வச்சு என்ன செய்திடலாம், இந்த அளவு வச்சியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கும்போது எப்போதுமே இந்த லைனிங்குக்கு வந்து ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சுடிக்காக இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு தையலுக்கு போக நம்ம எக்ஸஸாக தான் துணி விட்டு கட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம தையல் வந்து நம்ம போடும் பொழுதுக்கு அந்த துணி வந்து நம்மளுக்கு ஈவனாக வரும். நம்ம தேவையில்லாததை அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து விட்றலாம். இப்போது அடுத்தது வந்து ஹேண்டு. இந்த 2 பார்டருமே நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. முதுகுக்கு வந்து பார்டர் வந்து தேவையில்லை. அதனால் ஹேண்டை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 2 இது இருக்குது வச்சு அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ஹேண்டுக்கும் ஏற்கனவே லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாகவே துணி வச்சு கட் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த எக்ஸஸாக உள்ளதை வெட்டிடலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டே ஒன்று போல் வெட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங்கில் வந்து அது கொஞ்சம் சுருக்கு கொடுக்கும். அது ஒன்று போல் வராது. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு இது வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால இந்த சாரீ கிளாத்தில் வந்து நான் கிராஸாக போட்டிருக்கேன். இது நம்மளுக்கு நேர் பீஸ் அப்படின்னா நேராக நம்ம வச்சு கட் பண்ணிடலாம். இதுதான் கிராஸ் பீஸ்க்கு கட் பண்ணுற மெத்தடு. கிராஸ் பீஸ்க்கு ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து இந்த லைனிங் வந்து தேவைப்படுறதுனால சாரீ கிளாத்தில் வச்சு அதையும் அதே மாதிரி எக்ஸஸாக விட்டு துணி விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி துணி எடுக்கும் போதுக்கும் நம்மளுக்கு லென்த் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு போதுமானதாக இருக்குதோ அந்த இடத்துல வச்சு நம்ம அதே மாதிரிக்கு இதையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது ஈஸியான வழி தான். நம்மளுக்கு லைனிங் துணி டபுளாக போட்டு கட் பண்ணணுன்றது கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். புதுசாக தையல் வந்து பழகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்